ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சுபலக்ஷ்மி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 45,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வசதி ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. அதாவது இவங்களுக்கு நிச்சயம் வரலும் திருமணம் போயிட்டு நின்று போயிடுறதுனால இவங்க திருமணமே வேணான்னு இவ்வளோ வருடம் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா அப்பா கூட தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க வேணான்னு இருந்தவங்க இப்போ இவங்களுடைய அம்மா தவறிட்டதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, வயது ஒரு 50-60 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதாவோ, அது இல்லாமல் ஒரு வீடு எழுதி வைத்தறதாவோ சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க EEE முடிச்சிருக்காங்க. இவங்க எலக்ட்ரிக்கல் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க அரியலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்தா ஏதாவது ஒரு டிப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஒரு நல்ல குணமாக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாதனால இவங்க தனிமையில் வசிச்சிட்டு இருக்கிறதுனால உடனடியாக இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக இருக்கணும், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன விட்டு கொடுக்காதவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு பிளாட் வாங்கி வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கடை சொந்தமான இவங்க வச்சுருக்கிற கடைங்க. இவங்க அண்ணா தான் இவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.